ஏறுறதுக்கு வண்டி இருக்குது. அப்புறம் மேலே போன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் எங்களுக்குள்ள அப்படியே இது வந்து எப்படின்னா அவங்களே ஃபுல் பண்ணிருக்காங்க மேலே. அடுத்து எனக்குள்ள பார்த்தீங்கன்னா சாக்ஸஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா பால் செய்து போகலாம். என் கையில் வந்து ஒரு வாலிபால் நல்லா பவுன்ஸ் பண்ணாங்க. அடுத்து ஃபுட்பால் இந்த மாதிரி ஃபுட்பால் கீழே வந்துச்சுன்னா யாருக்கும் அடியும் கிடையாது. யாருக்கும் இருந்தாலும் இதை வந்து ஹைட்டாகவும் ஜம்ப் ஆகும். இப்போ என் கையில் இருக்கிறது ஃபுட்பால். இது மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ரேட் ஏற்ற மாதிரி இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் இது மாதிரி எனக்கு நிறைய கலர் வைஸாகவும் வெரைட்டி வைஸாகவும் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி சாங்கில் வச்சுருப்பாங்க. என்ட்ரியில் இந்த ரைட் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு எனக்குள்ள இருக்கும். சைஸ் வைஸ் வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த எனக்குள்ள சைஸ் போட்டிருக்காங்க. சப்போஸ் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சைஸ் நம்பர் 3 அப்படியே வந்தீங்கன்னா ஒவ்வொன்றா போட்டிருக்காங்க. எங்களுக்குள்ள இப்போதைக்கு ஃபுட்பால் மட்டும்தான். அதுவும் இப்போ இந்த மாதிரி ஃபுட்பால் ஷூ இருக்கும். எங்களுக்குள்ள ஒவ்வொரு இந்த ஃபுட்பால் சைஸ் வைஸ் லோ ப்ரைஸ்லேயே இருக்கு. 199 ரூபா. அப்புறம் ஊசி இது பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால். இது வந்து இப்படி கீழே போட்டு இன்னும் அவ்வளோவா தாவாது. அவ்வளோதான் தாவும். நீங்கள் வந்து காற்று அடிக்கணும், இல்லாட்டி இதில் டேமேஜ் ஆகிக்கூடாது. அதே மாதிரி பேஸ்கெட் பால் இதை விட எனக்கு கொஞ்சம் கலர்ஸ் இருக்கும். இது வந்து கை கிட்ட வரும். இந்த மாதிரி தான் இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் கலராகவும் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா காற்று அடிக்கிறது பாலுக்கு. இதில் வந்து பின்னாடி இப்படி ஒரு பம்பு மாதிரி இருக்கும். பிளாக் கலரில் இருக்கிறது பம்பு. இந்த ரெட் கலரில் அந்த பின்னை சொல்லிட்டு இப்போ இழுத்து பின்னாடி தந்தோம்னா காற்று. இதெல்லாம் நார்மல் கலர்ஸ். அப்புறம் வைக்கிறதுல ஷூஸ் இதெல்லாம் ஃபோம் பால். மேலே எரிஞ்சாலும் அடிப்படாது. கொஞ்சம் ஃபோர்ஸாக போட்டோம்னா கைக்கு இதில் ஆரஞ்சு இருக்குது, ப்ளூ கலர். இதெல்லாம் சின்ன சின்ன ஃபுட்பால், சின்ன குழந்தைங்க. இதோட சைஸ் நம்பர் 1. இது வந்து இதுதான் ஃபுட்பால் சிறுசு. எனக்கு அடுத்து இது வந்து பேஸ்கெட் பால். அவங்களுக்குள்ள வந்து பிளாஸ்டிக்கே பேஸ்கெட் பால் இருக்கும். கேமராமேன் அப்படியே எட்டி கொஞ்சம் எடுத்தாங்க அது. அப்புறம் இன்னும் இந்த மாதிரி இதுவும் அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது பிளாஸ்டிக்கில் இருக்கும். அதுக்கிட்ட வந்தோம்னா இது வந்து கிட்டத்தட்ட கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். இது வந்து பேஸ்கெட் பால். இதுதான் இதுக்கடுத்து இருக்கிறது தான் ஸ்டீலில் இருக்கிறது. இதுதான் நம்மளோட ஒரிஜினல் இது பேஸ்கெட் பால். நம்ம இதை அப்படியே பின் பண்ணிட்டு இதை இப்படி பின் பண்ணிட்டு போட்டோம். இது வந்து பேஸ்கெட் பாலில் போட வேண்டிய த்ரெட். இதை வந்து இந்த பிக்சரில் கொடுத்துருக்க மாதிரி மாற்றும் போது அதை கொஞ்சம் கொஞ்சமாக கோர்ப்பாங்க. நெக்ஸ்ட் கம்ஸ் வாலிபால். வாலிபால் இருக்கு. எனக்கு அவ்வளோவா எனக்கு வாலிபாலும் விளையாட தெரியாது. அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இன்னைக்கு பற்றி
அமெரிக்கன் ஃபுட்பால் டைப். இது எப்படின்னா கையில் வச்சு கொண்டு போவாங்க. ஆப்போனன்ட் டீம் வந்து வாங்காமல் கொண்டு போய் கரெக்டாக கோலில் தூக்கிடுவாங்க. லைக் திஸ். தூக்கி போடணும் கரெக்டாக அந்த குழிக்குள்ளேயே தூக்கி போடணும். இந்த மாதிரி தூக்கி போடணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாலிபால். வாலிபால் எனக்கு அவ்வளவா வாலிபால் அடிக்க தெரியாது, இருந்தாலும் ஒரு ஷாட் ஏன். சரி ஓகே, பாலை கொடுங்க. இந்த சம்பவத்தை நீங்க கேமரால பார்த்துருக்க முடியா, ஆனால் உங்களுக்கு என்ன இப்படி நெக்ஸ்ட் அதே மாதிரி அதர் கலர் நாங்கள் தூக்கி போடுறதுனால திரும்ப ஒருத்தவங்க கொண்டு போய் எடுத்துட்டு வந்து அதே மாதிரி இருக்கு நெக்ஸ்ட் கலர். இதுதான் எனக்கு ஒன் ஆஃப் த பிடிச்ச வந்து வாலிபால்லே. ஆனால் ஃபோனில் செஞ்சது அடிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ஹேண்ட்லிங்கும் நல்லா இருக்கும். இதை எடுத்து நான் உங்களுக்கு கீழே போட்டு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் வந்து அடிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ ஹைட்டாக ஆகுது. இது கிட்டத்தட்ட ஏன் ஹைட்டுக்கு ஆகுது. ஓகே, நான் சொன்ன நானே இன்னொரு பாலையும் எடுத்து வச்சேன். இந்த பாஸ்கெட் பால் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க இருக்காங்க. இது வந்து பாஸ்கெட் பாலா இது வந்து ஹேண்ட்பால். ஹேண்ட்பால் தான் இது. வந்து சிறுசாக இருக்கேன், சிறுசாகவும் பாஸ்கெட் பால் மாதிரி இருக்கனால நான் இதை வச்சு ஸ்மால் பாஸ்கெட் பால்னு கொடுத்துருக்கேன். இதோட ஆக்சுவல் நேம் உங்களுக்கு என்ன இங்கே கலர் கலராக இருக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த பிங்க் கலரில் இருக்குது. இது ஆக்சுவலாக இந்த செக்ஷனோடைய இதில், அதனால் இதை பார்த்தீங்கன்னா இது வந்து 3 கலரு பார்க்கலாம். இந்த 3 கலர் வேரியன்ஸ். இது போக ஸ்மால் ஃபுட்பாலும் வைக்குவாங்க. இந்த மாதிரி ஸ்மால் ஃபுட்பால் தான் வந்து தூக்கம் போட்டு இதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது வந்து இதை விளாடுறதுல அக்குபஞ்சர் மெத்தடும் இருக்குது. இதுலேயும் கலர்ஸ் இருக்குது. நான் இங்கே கார்ட்போர்டில் இருக்கேன் எல்லா கலர்ஸ்லையும். மொத்தமாக இதில் வந்து 3 கலர்ஸ் இருக்கு. இந்த 3 கலர்ஸ் தான் இதில் மொத்தமாகவே இருக்கு. இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ட்ரிப்பு அவங்க கிரிக்கெட் பேட்டை பாடும். கிரிக்கெட் பேட் இந்த மாதிரி பேட்ஸ் எல்லாம் வெயிட்டே இருக்காது, ஆனால் 6 அடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி ஒரு பேட் கூடிய சீக்கிரமாக வீடியோ போடுறேன், உங்களுக்கு வேணா சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா பச்சை பச்சைன்னு இந்த பச்சை கலர் பேட் மாதிரியே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள கேரம் போர்டு வாங்க காமிக்கலாம். Here is the carom. நம்மளுக்கு ஹைட்டு பட்டாது இருங்க வரேன். இது கேரம் போர்டு. இது வந்து என்னோட ஹைட்டாக இருக்கா என்ன நான் இதில் தெரிய மாதிரி. இது வந்து இது என்னோட குட்டியாக இருக்கு, ஹைட்டாக இருக்குது. அதனால என்னால் தெரிகிறதா. கேரிச்ச கேமராவை எனக்கு காமிக்கணும். நான் கேரம் போர்டு வந்து இங்கே எனக்குள்ள நிப்பாட்டுறதுக்கு இருக்குது. வாங்க அடுத்த செக்ஷன் போவோம். அடுத்த செக்ஷன் எனக்குள்ள பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன்
இதை பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் காசு இருக்குது. இது கிட்டத்தட்ட என் கால் ஹைட்டில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளூ கலரில் இது போக போக ஃபீஸ் கட்டமாக இருக்குது. அப்புறம் இங்கிட்டு சின்ன பசங்க இருக்காங்க பேட்மிண்டன். ஸ்போர்ட்ஸ் டீம் அதே மாதிரி தான். ஆனால் இது வந்து ரொம்ப சின்ன பசங்க இந்த சைஸ். இது வந்து நம்மளுக்கு செட் ஆகாது, பெரியவங்க பெரிய மாதிரி இருக்கிறது வந்து அங்கே. அப்புறம் ஷூஸ், சாக்ஸஸ், அப்புறம் ஓப்பனில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா அது ஓப்பனில் இருந்துருக்கு. பார்த்துக்குவோம் நம்ம இங்கே பட்டாங்க. அப்புறம் அந்த நெட்டு போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த தெரியுது அந்த நெட்டு. அந்த நெட் இது வந்து ஸ்டீலில் போர்டோட அதே மாதிரி நெட்டில் அப்புறம் இது வந்து என்னன்னு கண்டுபிடிச்சி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து நான் கமெண்ட்லேயும் உங்களுக்கு நானே போட்டுருக்கிறேன். கரெக்டாக யார் கண்டுபிடிக்கிறான்னு பார்ப்போம். இது வந்து பேட்மிண்டன் பேக்ஸு. அப்புறம் இது பேட்மிண்டன் உள்ளே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இல்லை, இந்த மாதிரி தான் அதுக்குள்ளே இருக்கும். அப்புறம் எங்களுக்குலாம் பேட்டு, காஃபி, மேலே பேக்ஸு, நெக்ஸ்ட் செக்ஷன் சூப்பராகவே அடிக்குது. நாங்கள் எங்களுக்குள்ள ப்ராக்டிஸ்க்கு ஆக்சுவலாக இங்கேருந்து தான் பேட் அடிச்சு. ஆக்சுவலாக நான் எப்போ தகவலாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒழுங்காக எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணுவேன். இது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர். இது வந்து சின்ன பசங்களுக்கான இது நிறைய மேட்ச் சின்ன பசங்களுக்கான. நான் பேக்ஸ் எல்லாம் ஒரு சின்ன கம்பு மாதிரி வச்சேன். அதில் பால் டைப் கொஞ்சம் பேக் வச்சு மாதிரி இது மேலே அதே மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து அந்த பேட் பால். அப்புறம் இங்கே ஒரு அடுத்த செக்ஷன் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா பால் ஃபைவ் ஸ்டெப்ஸ் இருக்கு. இந்த ஆட்னா ஒன்றுமே இல்லை. பாலை பார்த்துக்கோங்கம்மா. அடிச்சு இப்படி அடிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா கால். இது வந்து இன்னொரு தடவை நான் உங்களுக்கு ஷார்ட் வச்சு காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கிராஸ்ல இருக்க இடத்துல தான் தூக்கி இப்படி அடிப்பாங்க. நம்மளுக்கும் கிராப்ஸுக்கும் சம்பந்தம் இல்லை, அதனால நீங்கள் கால் விளையாட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன பின்ஸ் மாதிரி இருக்கும். இதை தரையில் குத்தி வச்சு இதில் பின்னை வந்து நிப்பாட்டி வச்சு அடிப்பாங்க. அப்புறம் இங்கே இருக்கிறது வந்து ஒரு சில பெல்ட் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இது வந்து மேக்னெட் கிடையாது, இது வந்து வெல்க்ரோம் பால். அப்படியே தூக்கி போட்டோம்னா நிற்கும். பாலை காட்டு. இது வேணா நீங்கள் சொல்லுங்கள், மேக்கிங் வீடியோ கூட போடலாம் ஒரு நாள். பார்த்தீங்கன்னா 40 points, 60 points, 40 points. நம்ம கோல் பார்த்தீங்கன்னா 50 points எடுத்துக்கலாம்.
இது பார்த்தீங்கன்னா ஒரு சில போர்டில் இதை வந்து செட் ஆகும். 50 பாயிண்ட்ஸ் எடுத்தாச்சு நம்ம. செட் 50 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க. இது வந்து டாட் போர்டு. இது வந்து ஸ்டீலில் இருக்கு. இது வந்து ஷார்ப்பான எட்ஜை தூக்கி போட்டுருக்கு. ஆக்சுவலாக ஒரு டாட் எனக்குள்ள இதோட டாட்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ தட் வி மூவ் டு நெக்ஸ்ட் ஒன். அடுத்ததுலேயே இருந்துக்கோங்க. இது அதே மாதிரி தான் ஒட்டுது. ட்ரை பண்ணுவோம். இதுவும் அதே மாதிரி தான். 100 பாயிண்ட் எடுத்துட்டோம்னா போயிடலாம். இது வந்து லாஸ்ட் ரோ. அங்கே எக்ஸ்லாம் இருக்கு. லாஸ்ட் ரோ ஓகே. நெக்ஸ்ட் சைடு வரும். இதுவும் அதே இது ஏற்றலாம். நம்ம ஃபுல் பாயிண்ட் எடுக்க முடியும். பாயிண்ட் இதே தெரியல. சென்டரில் விளாண்டாயிருக்கு. ஓகே, இதில் செகண்ட் ரேல 50 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. ஆனால் நம்மளால் எடுக்க முடியாது இந்த டாட்ஸ். எடுக்கலாம். இதை எடுக்கலாம். இந்த டாட்ஸ் வந்து இது பார்த்தீங்கன்னா இதில் சொருகிக்கும். அப்படியே தூக்கி போகணும். இது வந்து ஸ்டீல். நீங்கள் வந்து தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இது ஒன்றும் இல்லை. டெக்கரேஷன். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்ச்சரி. இது வந்து இது தூக்கவே முடியல. அந்த சீனிங் இல்லை. ஏன்னா இது வந்து ஃபோமால் செய்யப்பட்டது தான். எப்படின்னா எடுத்த இடத்துல அது மட்டும் இல்லை. நான் இங்கே ஒரு சில ஐட்டம்ஸ் வாங்கினேன். அது வந்து உங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு காமிக்கிறேன். இந்த போர்டு இருக்கா, இதை இந்த தெரியுறதா, இந்த ஆரோ வச்சு தான் அடிக்கணும். இங்கே போர்டு இருக்கு பார்த்தீங்களா, ஷார்ப்பானது. இந்த இதுக்கு வந்து அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து இதில் போகும். இதில் வந்து 2 வெரைட்டிஸ் மட்டுமாக இருக்கு. ஓகே, இது வந்து சாஃப்ட். இது வந்து சாஃப்ட் டிப்பு. இது நம்ம மேலே பட்டாலும் ஒன்றும் ஆகாது. இது வந்து நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து வாங்கலாம். இது வந்து கலர் கலராக வச்சுருப்பாங்க. என்னென்ன கலர் அப்படின்னா இங்கே இருந்து ரெட் கலர், பிளாக் கலர், திரும்ப ஒரு பிளாக் இருக்கு, இங்கே ப்ளூ இருக்கு, க்ரீன் இருக்கு. இது மூணு இந்த இருக்க ஆரோஸ். இந்த ஆரோ வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கு, க்ரீன் கலர்ல இருக்கு. 2 கலர்ல மட்டும் இப்போதைக்கு இருக்கு. இதுவும் ஒரு போ தான். இந்த பூ என்னன்னு தெரியல நம்மளுக்கு. ஆக்சுவலாக நம்ம இந்த பூவை தான் ஒன்று வாங்கிருக்கோம். ஓகே, ஜஸ்ட் 1 minute வெயிட் பண்ணுங்க. நான் ஒரு ஆளை தேடி கண்டுபிடிச்சி வந்துடுறேன். அதுக்குள்ள நீங்கள் சுற்றி மட்டும் இது வந்து ஃபோமில் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இதுவும் ஃபோம்னா இது வந்து மோஸ்ட்லி பிளாஸ்டிக்கில் இருக்கும். ஓகே, இருங்க நம்ம ஒரு ரிவெஞ்ச் எடுத்துவோம். கோச்சுக்காம திரும்ப மட்டும் எடுத்துக்கணும். அக்கா இது மட்டும் வராது. வாங்கிட்டே வச்சிருக்கேன். மடிச்சு ஐயோ அடிப்படல இது வந்து இது வாங்க. ஓகே, இருக்கிறான் 50. இது வந்து செய்யாவே எரியலாம். ஓகே, இதுவே இந்த லைட்லாம் செகண்ட் தான் நம்மளுக்கு.
நெக்ஸ்ட் இப்போ நம்ம டென்ட்டை பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இல்லை அதுக்கு டென்ட்டாலாம் இருக்கு சார். அது கட் பண்ணி வைப்பாங்க. சூப்பர் டென்த்தில் வந்துருக்கேன். டென்த்து வந்து கம்ப்ளீட்டாக பிளாக்காக தான் உள்ள இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சேர்ஸ் இருக்கு. இவ்வளோ நடந்துட்டு இதில் உட்கார நல்லா இருக்கு. ரொம்ப பெருசு பெருசாக இருக்கு. அப்புறம் இடத்துல பெட் மாதிரி இதில் தாராளமாக 2 பேர் வாங்கலாம். ஓகே வாங்க நெக்ஸ்ட் போகலாம். சைக்கிள் ஸ்டார் ஃபுல் அண்ட் ஃபுல் சைக்கிள் ஸ்டார். இணைய மாதிரி அதுக்கு சைக்கிள் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஹெல்மெட். இந்த ஹெல்மெட்டை நீங்கள் வேணா ஸ்கேட்டிங்க்கும் போட்டுக்கலாம். அது வந்து புஷ் பைக் இங்கே இருக்க நானே பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் மாடல். இதில் வந்து பிரேக் சூப்பராக இருக்குது. நீங்களே கூட வந்து பாருங்க. அப்படியே வீடு எடுத்துகிட்டு போவோம். இல்லை நீங்கள் கூட வரீங்களா? கூட ஓடி வரீங்களா? நம்ம முதல் வீடியோவில் வந்த ரெட் சைக்கிளோட பெரிய வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் பண்ணால் 6000 பண்ண முடியாது. திருப்பி இப்போ வந்து நான் மொத்த ஏரியாவே ஒரு ஒன்ஸ் ஒரு சுற்று தான் சுற்றுறோம். அதோட பில் போட்டு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. ஸ்விம்மிங் பூல் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா நல்லா இருக்கு. அதை விட பெரிய ஸ்விம்மிங் பூல். அப்புறம் இந்த போன் இருக்கு. இதாச்சும் ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு பண்ணி போறேன். அப்புறம் இது வந்து ஸ்விம்மிங் ஏரியா வந்து இப்படியாச்சும் ஸ்விம்மிங் பண்ணுறது. அப்புறம் இங்கே ஒரு சின்ன லைஃப் சைக்கிள் அவ்வளோதான். இதில் மொத்தமாக நம்ம கவர் பண்ணுற அளவுக்கு இருக்குது. வாங்க நெக்ஸ்ட் போகலாம். பேரும் ப்ரோ இங்கே பார்த்தீங்களா? ரெடி? ஃப்ரெண்டுக்கு தான்
கையில் வச்சுருந்தீங்கன்னா அதனால இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா சின்ன வேன்ற காரணத்தினால் ஒன்றில் தான் இருக்கு. அதனால் யாரும் அவ்வளோ சாங்கெல்லாம் கிடையாதுங்க. கைஸ் நம்மளுக்கு இது செட் ஆகாது. சீன் கைஸ் நம்ம கூட இந்த வீட்டில் வாங்கிங்க. Look at this 1.0 AC தான் நம்ம தூக்கணும். அது கூட வேணாம், இது தூக்கலாம். பார்த்துக்கோங்க நீங்களே எவ்வளோ இது இருக்கு. என்ன வந்து தெரியாம உட்காந்து பண்ண வச்சுருக்கீங்க. எடுத்துருக்க வீடியோ கேண்டி பார்த்துக்காங்க. இது எதுக்கு? நான் சொல்கிறேன்.